பட்டு இந்த வேப்பலைய என் மேல லவ் இருந்தா சாப்பிட்டு. அப்படி இல்ல, சாப்பிடு. ஐயா, என்னடா மாடு மாதிரி சாப்பிடுற? நீ செஞ்சு தர சாப்பாடு எவ்வளோ நல்லா டேஸ்டாக. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு. ஆஹா, இதை பார்த்துட்டு எத்தனை மனைவிகள் கணவன்கள் கிட்ட இந்த மாதிரி செக் பண்ண போறாங்களோ தெரியல. பட் இவங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கலான்னு பார்த்தா கடைசியில் கணவர் ஒரு ட்விஸ்ட் வச்சு பயங்கர ஃபன்னியாக வீடியோ முடிச்சிட்டாங்க. மூணான் லைட் அப்படின்ற பேஜ்லேருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. என் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வேப்பிலையை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு மனைவி கணவன் கிட்ட கொடுக்க, வேப்பிலை தானே குடுமா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு ஒரே இதில் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்றாரு. என்னப்பா அவ்வளோ டேஸ்டாவா இருக்கு அப்படின்னு கேட்க, நீ வைக்கிற சமையலை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு போ அப்படின்னு இவர் திருப்பி ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கப்புறம் என்னடா இது லவ் பத்தி கேட்க வந்து இப்படி சமையல் பத்தி கேட்கறதா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபன்னியா முடிச்சிருக்காங்க. பாவம் மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காருல, எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா இப்படி வேப்பிலையை கூட விரும்பி சாப்பிடுவாரு அப்படின்னு இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபன்னியா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மனைவியை கலாய்க்கிறதுக்காக இவர் இப்படி பண்ணாரா இல்லை உண்மையாலவே லவ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி பண்ணாரான்னு தெரியல. பட் பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோங்க, இதை பார்த்துட்டு எவ்வளோ பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் கணவன்மார்கள் தான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டு இந்த வேப்பலைய என் மேல லவ் இருந்தா சாப்பிட்டு. அப்படி இல்ல, சாப்பிடு. ஐயா, என்னடா மாடு மாதிரி சாப்பிடுற? நீ செஞ்சு தர சாப்பாடு எவ்வளோ நல்லா டேஸ்டாக. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு.